ரெடியா? லோட்டஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பண்டிட் அசோக் பாரதி அவர்கள் 40 ஆண்டு காலமாக எண் கணிதத்தை மிகச்சிறந்த முறையில் நமக்கு அளித்து வருகிறார். வார வாரம் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிக துல்லியமாகவும் எளிதாக புரியக்கூடிய பதில்களையும் அளித்து வருகிறார். இந்த வாரமும் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்க நம் நிலையத்திற்கே நேரடியாக வந்துள்ளார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இந்த வாரமும் உங்ககிட்ட நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் வேணும்னு நிறைய நேர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? ஓகே, முதல் காலரை பாக்குறதுக்கு முன்னாடி நாம ஒரு முதல் கேள்வியோட வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம் சார். இப்ப நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோவில்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல இந்த மாதிரி நீங்க நிறைய வந்து நிகழ்ச்சிகளை உங்களோட எபிசோட்ல வந்து சொல்லிருக்கீங்க. நானும் அதை வந்து பாத்திருக்கேன். இதுல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த கோயில் சிறந்ததுன்னு நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். இப்போ 27 நட்சத்திர லோகங்கள், பூமி, ஜீவன்கள், இந்த 3 பேர்த்துக்கும் தொடர்பு உண்டு. இந்த 3 தொடர்புகளும் சேர்ந்ததான் திரிகோண சக்கரம் சொல்றோம். அப்ப திரிகோண சக்கரம்ங்கிறது நட்சத்திர மண்டலங்கள், நட்சத்திர லோகம் சொல்றோம், ஜீவன்களை சொல்றோம், பூமியை சொல்றோம். இந்த 3ம் சேர்ந்து ஒரு பரிணாம வளர்ச்சியை பூலோகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. 27 நட்சத்திர தேவதைகளும் பூலோகத்திற்கு வந்து அவர்கள் சில ஸ்தலங்களில் அந்த மூலமூர்த்திகளை வழிபாடு செய்து, அங்கிருக்கும் தல விருட்சத்தில் அவர்கள் தியானம் செய்து, அங்கிருக்கும் தீர்த்தங்களில் நீராடி, எதிர்காலத்தில் மனிதர்கள் அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்தந்த ஸ்தலங்களில் போய் வழிபாடு செய்தால் அவர்களுக்கு ஊழ்வினிலிருந்து பலவிதமான விடுதலைகளும், கோடானு கோடி மக்களின் நலன்களுக்காகவும் ஈசனின் அருளால் இந்த 27 நட்சத்திரங்களும் நம்மை ஆட்சி செய்கிறது. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் முதன்மையான ஒரு நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களிலும் கேதுவின் சாரம் பெற்ற இந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் பகுதியை சேர்ந்தது. மேஷத்தில் இருப்பார். இப்ப அஸ்வினி நட்சத்திரம் ஒரு உயர்ந்த நட்சத்திரம் சொல்றோம், முதல் நட்சத்திரம் சொல்றோம். அப்ப அந்த முதல் நட்சத்திரமானது நாம் வழிபடக்கூடிய ஸ்தலம் எதுனா, பொதுவா அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி நிறைய சொல்லலாம். மருத்துவ குணம் கொண்ட அஸ்வினி நட்சத்திரம். மருத்துவ குணம்னா அஸ்வினியில் பிறந்து அவர்கள் இயற்கையாகவே மருத்துவர்களாக இருந்தால் அவர்கள் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார்கள். மருத்துவ குணம் கொண்ட அஸ்வினி தேவர்கள் இவர்களுக்கு எப்பயுமே துணையாக இருக்கக்கூடியவர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் வேறு துறைகளில் இருந்தாலும் அவர்களுடைய பூஜை பலன்கள், அவர்கள் பூஜை செய்யும் விதம், அவர்களுடைய பூஜா பலன்கள் இந்தியா முழுவதும் பலவிதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நிலை. அந்த மாதிரி நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்க, ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேம், எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலியில இருந்து கான்டாக்ட் பண்றேன் மேடம். சொல்லுங்க மேம், உங்க பேர் என்ன? என் பேர் அமுதா மேடம். நான் பையனுக்கு கேட்கணும் சார் கிட்ட. சொல்லுங்க, பையனோட பேர் சொல்லுங்கம்மா. பையனோட பேர் வந்து எஸ் ரித்திக். என்ன பேருமா? எஸ் ரித்திக். எஸ் ரித்திக். ஓகே, அவங்களோட பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 12/10/2007. 12/10/2007. ஓகேங்க. அப்பாவோட அம்மா பேர் 2 பேர்த்துக்கு இனிஷியலோட சொல்லுங்க. அப்பா பேரு எஸ் செந்தில்குமார். எஸ் செந்தில்குமார். செந்தில்குமார். அம்மா பேரு ஏ அமுதலட்சுமி. அமுதலட்சுமிங்களா? ஏ அமுதலட்சுமி. ஓகேங்க, உங்களுக்கான பதில் வந்து சார் சொல்லுவாருமா, வெயிட் பண்ணுங்க. 12/10/2007. பொதுவா எண்கணித சாஸ்திரத்துல 9 நவகிரகங்களில் 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண், 30ஆம் எண் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. சுவாமி விவேகானந்தர் பிறந்த இந்த 12ஆம் எண்ணானது குருவின் அலைகளை உதயம் பண்ணக்கூடியது. குருவின் ஆற்றல் கொண்ட இந்த எண் 12/10/2007. 3, 4, 6, 7, 13 கூட்டு எண் வந்து 4. ஒரு பக்கம் ராகுவின் சாரம், ஒரு பக்கம் குருவின் சாரம். மிகச்சிறந்த அதிர்ஷ்ட வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு டேட் ஆஃப் பர்த். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி பிறப்பது விசேஷமானது. குருவின் ஆற்றல் நிறைந்த இந்த ஜாதகருக்கு ரித்திக் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறீங்க.
ரித்திக்னா 15. 15ஆம் எண் ஒரு அற்புதமான எண் தான். சுக்கிரனுடைய ஆற்றல் கொடுத்தது. 3ஆம் எண் குருவாகவும் 6ஆம் எண் சுக்கிரனாகவும் வருவதால் இந்த ஜாதகருக்கு சில விதமான உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் அது. உடலில் சில விதமான குறைபாடுகள் மட்டுமில்லாமல் எதிர்காலத்தில் விதி ஒரு பக்கம் வாழ்க்கை ஒரு பக்கம் போகக்கூடிய சூழல் இருப்பதால் ரித்திக் அப்படிங்கிற இந்த பெயரை ரித்விக் RITHVIK ரித்விக்னு மாத்திக்கலாம். ரித்விக்னா என்ன? இப்ப கணபதி ஹோமம் பண்றப்ப அந்த ஹோமகுண்டத்திலிருந்து வர கணபதிக்கு பேரு ரித்விக். அப்ப ரித்விக்னா 21. அப்ப அது ஒரு சிறப்பான அலைகளை ஏற்படுத்தும். அந்த ரித்விக் கூட எஸ் சேர்க்கிறப்ப மறுபடியும் 24 வருது. மறுபடியும் அந்த பகையான எண் வர்றதுனால இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஏ சேர்த்திக்கலாம். ஏஎஸ் ரித்விக் போட்டுட்டு இப்ப இந்த 25ஆம் எண்ணோட இன்னொரு 16 சேர்க்கணும். ரித்விக் அபினவ். குழந்தைக்கு மிக அருமையான பெயர் ஏஎஸ் ரித்விக் அபினவ். இப்ப இந்த 41ஆம் எண்ணானது அதிர்ஷ்ட அலைகளை உண்டு பண்ணுவது மட்டுமல்லாமல் ஜாதகருடைய குழந்தையினுடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் பலமும் சிறந்த கல்வியும் குருவாகிய தாய் தந்தையருக்கு நட்பும் பலவிதமான ஐஸ்வர்யங்களும் எதிர்காலத்தில் ஒரு சாதனையாளராக ஒரு ஆன்மீக தென்றலாக இந்த ஜாதகன் பரிணாம வளர்ச்சி அடைவார். ரொம்ப ரொம்ப அருமையான குழந்தை, சிறப்பான குழந்தை. ஏஎஸ் ரித்விக் அபினவ்னு வச்சுக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நம்ம அஸ்வினி நட்சத்திரம் பத்தி நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் சார். இப்படி அஸ்வினி தேவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூஜை பண்ணும் பொழுது அந்த பூஜா பலன்கள் எல்லாம் பூலோகம் முழுவதும் பரவி மருத்துவ சக்திகளை உண்டு பண்ணும். சாதாரணமாக அவர்கள் ஒரு கீரை செடியை நட்டு வைத்தால் கூட அதை சாப்பிடுவவர்களுக்கு மருத்துவ குணம் இருக்கும். அந்த மாதிரி சக்தி வாய்ந்தவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். மருத்துவர்கள், மருந்து வியாபாரம் செய்வர்கள், சித்த மருத்துவம் செய்வர்கள் மற்றும் ஹோமியோபதி மற்றும் அனைத்து தர மருத்துவர்கள் அத்தனை பேரும் இந்த அஸ்வினியில் பிறந்திருந்தால் அவர்கள் வழிபடக்கூடிய ஸ்தலம் மன்னார்குடியிலிருந்து 3வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு சிவாலயம் திருத்துறைப்பூண்டியில் உள்ளது. திருத்துறைப்பூண்டியில் ஸ்ரீபவ ஔஷதீஸ்வரர், மணி மந்திரம் ஔஷதம் சொல்லுவோம். அந்த ஔஷதீஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்த லிங்கம். அந்த லிங்கத்தில் அற்புதமான மருத்துவ குணம் இருப்பதால் மருந்தீஸ்வரராக இருக்கிறார். அஸ்வினியில் பிறந்தவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று அந்த ஆலயம் சென்று அங்கே அபிஷேகங்கள் செய்து வந்தால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை சென்று அந்த ஆலயத்தில் வழிபாடு செய்வது, வாழ்வில் அடிக்கடி அவர்கள் அந்த ஆலயம் சென்ற பொழுது அங்கிருக்கும் அந்த ஈசனின் சக்தியால் பலவிதமான மருத்துவ சக்திகள் இவர்களுக்கும் பெருகும். இவர்கள் மூலம் பூலோகத்துக்கும் ஏற்படும். பலவிதமான கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேதுவின் சாரம் பெற்றவர்கள். அதனால திருமண தடைகள், மன வாழ்க்கையில சில குழப்பங்கள், தடுமாற்றங்கள், உடல் உபாதைகள், தோலுக்கு உள்ளேயும் வெளியேயும் சில கட்டிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் எப்பொழுதும் வாழ்க்கை போராட்டமாகவே இருந்து வந்தால் இவர்கள் இந்த ஆலயம் சென்று வழிபடும் பொழுது சிறப்பான ஒரு வெற்றி அடைவார்கள். இவர்களுக்கு அடிக்கடி எலும்பு நோய்கள் ஏற்படுவதால் இந்த ஆலயம் சென்று வழிபாடும் பொழுது இவர்களுடைய மூட்டு வலிகள் தீரக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. படித்துவிட்டு பட்டம் பெற்றவுடன் வேலை இல்லாமல் இருப்பவர்கள் இந்த ஆலயம் அஸ்வினி நட்சத்திரத்தன்று சென்று வழிபாடு செய்தால் அவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் பாக்கியமும், அயல் நாடுகளில் சென்று பணிபுரிய விரும்புபவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயம் சென்று வழிபடலாம். இந்த ஆலயம் நாகை மாவட்டத்தில் மன்னார்குடியிலிருந்து 3வது கிலோமீட்டரில் திருத்துறைப்பூண்டியில் ஸ்ரீபவ ஔஷதீஸ்வரர், ரொம்ப அற்புதமான மருத்துவ சக்தி குணமுடையவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அத்தனை பேரும் அந்த ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பானது. மிக சிறப்பா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த கோவில் சிறந்ததுன்னு மிக சிறப்பா சொல்லிட்டீங்க சார். இந்த மாதிரி இன்னும் பல நட்சத்திரங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ போன வாரம் நம்ம ராகு கேது பத்தி சொன்னோம், அந்த தோஷத்தை பத்தி நாம பேசணும். அதே மாதிரி இந்த எண் மாறி பிறந்தவர்கள், எந்த எண்ணில பிறந்தவங்களுக்கு தோஷம், திருமண தோஷம் அதிகமா இருக்கும் சார்? பொதுவா 9 எண்கள்லயே சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் பிரிச்சிருக்கிறோம். இதுல குறிப்பா பார்த்தோம்னா 4ஆம் எண் ராகு, 7ஆம் எண் கேது, 8ஆம் எண் சனீஸ்வரன், இந்த 3 எண்களும் முக்கியமான விஷயங்கள்.
இதில் குறிப்பா 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் 7, 16, 25 எந்த மாதம் எந்த வருடத்தில் பிறந்திருந்தாலும் இவர்கள் வாழ்க்கையில் மன வாழ்க்கையானது சற்று போராட்டமாக இருக்கும். இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் விதியன் சிறப்பாக அமைந்து நல்ல பெயரன் அமைந்தால் அவர்கள் வாழ்க்கை மங்களகரமாக இருக்கும். அதனால குறிப்பாக 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் தான் திருமண வாழ்க்கையில பலவிதமான இடையூறுகள், பலவிதமான கஷ்டங்கள். இவர்கள் 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் முதலில் பெயரை திரித்து கொண்டு அவர்களுக்கு அருமையான ஒரு பெயரை, இப்போ உதாரணத்திற்கு அவருக்கு 8ஆம் எண்ணில் பெயரின் இருந்தால் அந்த 8ஆம் எண்ணானது பலவிதமான சோதனைகளை கொடுக்கும், பலவிதமான கெடுதல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. 4ஆம் எண்ணில் பெயர் இருந்தால் அவர்களுக்கு அடிக்கடி உடல் நோய்கள் ஏற்படக்கூடிய பாக்கியம் அமைப்பு இருப்பதால் இவர்கள் 1ஆம் எண், 5ஆம் எண், 6ஆம் எண்ணில் பெயரன் வைத்துக் கொண்டால் அவர்கள் வாழ்க்கை மங்களகரமாக இருக்கும். இரண்டாவது, 7ஆம் எண்காரர்களுக்கு தாய் வீடு போன்றது பூம்புகார் அருகிலே கீழப்பெரும்பள்ளத்தில் இருக்கும் கேதுமூர்த்தி. இந்த கேதுமூர்த்தி தனி சந்நிதி, சிவாலயத்தில் இந்த கேது பகவானுக்கு தனி சந்நிதி இருப்பதால் அங்கு சென்று அபிஷேகங்கள் செய்து வருவது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கும். வார வாரம் விக்னேஸ்வர மூர்த்தியை வழிபடுவதும் இவர்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும். ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுவதும் நல்ல வெற்றிகளை கொடுக்கும். காஞ்சிபுரத்தில் இருக்கும் சித்திரகுப்தனை வழிபடும் பொழுது இந்த 7ஆம் எண்காரர்கள் வெற்றி அடைவார்கள். ஓகே சார், ஒரு காலர் இருக்காரு, நம்ம பாத்துடலாம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் அங்க ஊரச்சுக்கிட்ட இருந்து பேசுறேங்க மேடம், பவானி வட்டா. சொல்லுங்க சார். மேடம் சார்ட்டு பேசுனேன். சொல்லுங்க சார் கிட்ட கேளுங்க சார். கேள்வி இருக்கா கேட்க சார் கிட்ட? கேளுங்க சார். ஐயா வணக்கங்க. சொல்லுங்க சார். சார் எனக்கு குழந்தை பிறந்து 22 நாள் ஆகுதுங்க. 22 நாள் ஆகுதுங்களா? 18/1/2014 தை 5ஆம் தேதி சனிக்கிழமை. ஆங்கில தேதி சொல்லுங்க சார். 18ங்க 18/1 ஜனவரி 18/1/2014. ஆமா சார். ஆமாங்க சார். ஆண் குழந்தைங்களா? பெண்ணுங்க. பெண் குழந்தை. ஆமாங்க. உங்க பேர் இன்சியலோட சொல்லுங்க. வி குழந்தை வேலு. வி குழந்தை வேல். மிஸ்ஸஸ் பேர் சொல்லுங்க. என்னங்க சார்? உங்க மிஸ்ஸஸ் பேர் சொல்லுங்க சார். உங்க மனைவியோட பேர் சொல்லுங்க. யசோதா. சார் குழந்தையோட பிறந்த தேதி, பிறந்த நேரம் சொல்லுங்க சார். 10/14 காலையில. 10/14 காலையில பிறந்திருக்காங்க. சரிங்க. ஆமாங்க. உங்களுக்கான பதில் வருது. ஓகே, உங்களுக்கான பதில் வருது. 18ஆம் எண் எண்கணித ரீதியாக செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற எண் 18. 9ஆம் எண்ணிலே யுத்தம் நிறைந்த எண் 18. சாதாரண விஷயங்கள் கூட ஒரு போர்க்களமா இருக்கும், அந்த மாதிரி எண் 18. விதி எண் கூட 8ஆம் எண் அமைந்துள்ளது. பொதுவாக 8ஆம் எண்ணை நம்ம சனீஸ்வரன் சொல்றோம். சனீஸ்வரனானவர் எப்பயுமே அள்ளி கொடுக்கக்கூடிய தகுதியுடையவர், பலவிதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர். 9ம் 8ம் சேர்ந்தால் வாழ்க்கை வசந்தமாகவும் இருக்கும், யுத்தமாகவும் இருக்கும். அப்ப அந்த யுத்தத்தை பெண் குழந்தையா இருக்கனால ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை இந்த ஜாதகி கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற இந்த ஜாதகிக்கு பெயர் சிறப்பாக அமையணும். அப்பதான் அந்த குழந்தை வாழ்க்கையில வெற்றிகரமாக இருக்கணும். அப்ப பெயர் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கூட்டு எண் 8ஐ கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப வாழ்க்கை வசந்தமா இருக்கும். இப்ப பொண்ணுக்கு கே இன்சியல் போட்டுக்கலாம். கே இன்சியல் போட்டு சஹஸ்ரா, SAHASHRA, சஹஸ்ரா. இப்ப லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவோம், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவோம். கே சகஸ்ரான்னு இந்த பேர் வச்சிட்டோம்னா 23ஆம் எண் வருது. 23ஆம் எண் இமாலய வெற்றியை கொடுக்கும். 5ஆம் எண்ணானது இந்த ஜாதகிக்கு வரக்கூடிய 8ஆம் எண்ணால் வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் எடுத்துக்கிறோம். 9ஆம் எண்ணில் வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் எடுத்துக்கிடும். குரு, அதாவது இன்சியல் இல்லாமல் பார்க்குறப்ப பேரை மட்டும் குரு பகவான். இந்த குரு பகவான் செவ்வாயோட சேர்றப்ப குருமங்கள யோகம் ஏற்படும். அப்ப ஜாதகிக்கு நீண்ட ஆயுள் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நல்ல உடல் பலம். சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய நரம்பு இயக்கங்கள் பாதிக்கிறது வராது. 23ஆம் எண் நல்ல கல்வி அறிவு கொடுக்கும். அதன் பின் தொழில்துறைகளில் வெற்றி கொடுக்கும். திருமண வாழ்க்கை வலிமையா இருக்கும். பேரண்ட்ஸுக்கும் நன்மையில் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பெயர் கே சஹஸ்ரா. இந்த பேரு குழந்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியத்துக்கு அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு குழந்தைக்கு அந்த யோகம் அருமையா அமைஞ்சிருச்சு. உங்களுடைய பெண் குழந்தைக்கு நீங்க கே சகஸ்ரா அப்படின்னு பேர் வச்சுக்கலான்னு சார் சொல்லியிருக்காரு.
உங்களுக்கு இந்த பதில் ரொம்ப உங்களுக்கு திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு கேள்விக்கு போயிடலாம் சார். நீங்க நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லீங்களா? 27 நட்சத்திரங்கள் இருக்கு, அதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஆலயங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க அஸ்வினிக்கு வந்து மிக சிறப்பா சொல்லிட்டீங்க எந்த ஆலயம் போய் நீங்க வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்து நம்ம பரணி நட்சத்திரத்துக்கான கோவில் எது அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம் சார். ஏன்னா பலமுறை நம்ம நட்சத்திரங்களை பத்தி பேசி பல லட்சோப மக்கள் அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து பலவிதமான நன்மைகளை அடைஞ்சிருக்கிறதுனால புதிய நேயர்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த யோகம் வந்து கிடைக்கும். பரணி நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம். பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அந்த தரணினா என்னன்னா, மிருகண்ட மகரிஷி ஒரு அற்புதமான மகரிஷி. எல்லா உலகங்களுக்கும் சென்று மும்மூர்த்திகளையும் பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் மிருகண்ட மகரிஷி. அந்த மகரிஷி அவர்கள் ஈசனிடம் அந்த ருத்ராகணியை பெற்று பரணியினுடைய நட்சத்திர மண்டலத்திற்குரிய அந்த ருத்ராகணியை அவர் கொடுத்திருக்கார். ஏன்னா சூரியனானவர் பல கோடி நட்சத்திரங்களிலிருந்து வெப்பத்தை வாங்கி அதை மனிதர்களுக்கு, எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி வெப்பம் கிடையாது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா ஒவ்வொருத்தருக்கும் வெப்பம் மாறுபடும். அப்ப பரணியில் பிறந்தவர்கள்னா அந்த பரணிக்கு தகுந்த மாதிரி வெப்பத்தை கொடுப்பார்கள். ஒளி, தீபம், சாம்பிராணி தூபம், பத்தி, இந்த மாதிரி அடுப்பெறிகிறது, இப்படி பல வகையான அக்னி சக்திகள் இருந்தாலும் இந்த பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார்னா, இந்த பரணியில் இருக்கக்கூடிய அந்த ருத்ராக்கணியானது ஹோமகுண்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஹோமத்திலிருந்து வரக்கூடிய அக்னி தேவன் பலவிதமான நன்மைகளை பூலோகத்துக்கு செய்வது மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்திலிருந்து நல்ல சக்திகளை இழுத்து வந்து பூலோக மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் இந்த பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினமும் ஒரு ஹோமம் செய்வது, அதிகமாக அக்னி வைத்து வழிபாடு செய்வது, அக்னி மூலம் அவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. பலவிதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். அதனாலதான் சுக்கிராதிக்கம் பெற்றிருந்தாலும் இவர்கள் அக்னி தேவர்களாகவே இருக்கிறார்கள். பரணி தீபம் ஏற்றியதுக்கு அப்புறம்தான் அண்ணாமலை தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நிலை இன்று வரை இருக்கிறது. அதனால இந்த பரணி தேவம் ரொம்ப புனிதமானது. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பலவிதமான நியதிகளில் ஹோமங்கள், தீப தூபங்கள், அதிகமான தீபம் ஏற்றுவது, இவர்கள் வழிபடக்கூடிய கோயிலானது. ஓகே சார், ஒரு காலர் இருக்காரு, நம்ம பேசிட்டு வந்துடலாம். ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ, அருண்குமாருங்க. சொல்லுங்க அருண்குமார், எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? உங்க பேருங்களா? ஓகே, உங்களோட அப்பா அம்மா பேரு இனிஷியலோட சொல்லுங்க. அம்மா பேரு என் வசந்தகுமாரிங்க, அப்பா பேரு நடராஜுங்க. வசந்தகுமாரி இல்லீங்களா? என் வசந்தகுமாரிங்களா? எம் எம் வசந்தகுமாரி, அப்பா பேரு நடராஜுங்க. நடராஜ். அவரோட இனிஷியல் சொல்லுங்க. சீங்களா? உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 20/8/1984ங்க. 20/8/1984. ஆமாங்க. ஓகே சார், உங்களுடைய பேர் வந்து சரியா இருக்கா இல்லையான்னு நீங்க சார் கிட்ட கேட்க விரும்புறீங்க. ஆமாங்க. ஓகே, உங்களுக்கான பதில் வருது சார் கிட்ட இருந்து. 20ஆம் எண் வந்து சந்திரனை குறிக்கக்கூடியது. அற்புதமான ஒரு ஒளி வடிவம் சந்திரன். 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்கள் 2ஆம் எண்ணின் ஆதிக்கம் பெற்றவர்கள். இதுல 2, 11, 20 மிகச் சிறப்பானது. 29ஆம் எண் மிகவும் ஆபத்தானது, போராட்டம் நிறைந்தது. அதை பற்றி நம்ம மறுபடியும் பேசலாம். இந்த ஜாதகனுடைய பிறவி எண் 2, தேதி, மாதம், வருடம் இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா அந்த உயிரெண் வந்து 5. அப்ப 5ம் 2ம் சேர்ந்ததால் வாழ்வில் எல்லாமே நடக்கும். இதுல அருண்குமார், மணிகண்டன் இந்த மாதிரி 29ஆம் எண்ணில் பெயர் இருந்தால் அது விபத்துக்களை கொடுக்கக்கூடியது, அடிக்கடி சோதனைகள் நிறைந்தது, உடம்பில் அறுவை சிகிச்சை கொடுக்கக்கூடியது. இதனால இந்த அருண்குமார் பேர்ல ஆபத்துகள் நிறைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் அருண்குமார் அப்படின்னா 34 கேதுவின் அலைகள் நிறைந்தது.
கல்வி காலங்களில் போராட்டம், தொழில் காலங்களில் போராட்டம், பலவிதமான மன வாழ்க்கையில சிக்கல், வாரிசு போராட்டங்கள், இப்படியெல்லாம் இந்த சந்திரனுடைய நன்மைகள் எல்லாம் இது இந்த பெயரானது கொஞ்சம் உறிஞ்சிட்டு இருக்கிறதுனால அருண்குமார்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், என்வின்னு போட்டுக்கலாம். என் வந்து அப்பா பேரு, வி வந்து அம்மா பேரு. அப்ப என்வின்னா 11. அருண்குமார்ல ARUNKUMAA, குமார்ல இன்னொரு ஏ மட்டும் சேர்த்திட்டோம்னா அருண்குமார் மட்டும் இப்ப 30ஆம் நம்பர் ஆயிருது. அது என்வியோட சேர்றப்ப 41. அப்ப உயிரெண்ணோட சேர்ந்துருச்சு. எண்கணிதம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கையில் அவர்கள் பிறந்த தேதியானது அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடியது. இந்த உலகத்தில் நான் போராடி கொண்டிருக்கிறேன், எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், முன்னேற்றம் இல்லை என்று ஒருவரும் சொல்ல தேவையில்லை. அவர்களுடைய பெயர் எண்ணானது சரியான அவருடைய பிறந்த தேதியோட பிறந்த மாசத்தோட அந்த உயிரெண்ணோட சேர்ந்து வந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில உன்னதமான ஒரு வெற்றி கிடைக்கும். அதான் பிறந்த தேதியோடு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது. 20ஆம் எண்ணில் பிறந்ததுனால வலதுகை மோதிர விரல்ல ஒரு முத்து வச்சு ஒரு மோதிரம் இதை போட்டுக்கிட்டா அந்த வாழ்க்கையில இன்னும் அந்த முதல் படி கிடைக்கும். கண் பகுதி நன்றாக பாதுகாக்கப்படும், உடல் உபாதைகள் வராது, விபத்துக்கள் வராது, பலவிதமான ஐஸ்வர்யங்களோட இந்த ஜாதகர் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்ப பரணி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம் மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் 20வது கிலோமீட்டரில் நல்லாடை என்று ஒரு ஊர் இருக்குது. நல்லாடை. இப்ப இந்த நல்லாடையில் இருக்கும் சிவாலயத்துல வெறும் அற்புதமான ஒரு அக்னீஸ்வரர் இருக்கிறார். அக்னி வடிவமான பரணி நட்சத்திரக்காரர்கள் இங்கு சென்று ஹோமங்கள் செய்ய வேண்டும். 1008 அக்னி சக்திகள், அக்னி தேவதைகள் இந்த ஆலயத்தில் வந்து தினமும் அந்த ஈசனுக்கு அபிஷேகங்கள் செய்து சந்தனம், புனுகு, பால், தயிர் இந்த மாதிரி 64 திரவியங்கள்ல உதய காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அந்த லிங்கத்தின் மேல் அபிஷேகங்கள் செய்து அந்த அபிஷேக நீரானது பூலோகத்தில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்திருக்குது. ஒன்றை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனுதினமும் சிவாலயங்களில் சித்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறார்கள். அந்த காலத்தில் கோவிலை திறந்தவுடன் அங்கே தேவாரம் ஒலிக்கும். அந்த தேவாரமானது இந்த அக்னி சக்திகளை தூக்கி கொண்டு அங்கிருக்கும் செடி கொடிகள், மரங்கள், ஆறுகள், குளங்கள் இங்கெல்லாம் இந்த அமிர்த சக்தி கொடுப்பாங்க. அதனாலதான் ஆறுகள், குளங்கள் இவங்கெல்லாம் வற்றாமல் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த 60 ஆண்டு காலம் இந்த தேவார பாடல்கள் எல்லாம் ஆலயங்களில் ஒலிக்காததால் இந்த ஆறுகள் எல்லாம் வறண்டு விட்டது. மீண்டும் அதே மெத்தடை நாம் ஃபாலோ பண்ணா எல்லா ஆலயங்களிலும் ஆலயத்தை திறந்தவுடன் தேவார பாடல்கள் பாடும் பொழுது அந்த சமஸ்கிருத மந்திரத்தோடு சேர்ந்து இந்த தேவார பாடல்கள் மூலம் பல அதீத அலைகள் இந்த பூலோகத்துக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்லாடையில் இருக்கிற இந்த ஈஸ்வரமூர்த்தியை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற இவர்கள் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருப்பதால் இவர்கள் அடிக்கடி இந்த ஆலயம் சென்று தீபங்கள் ஏற்றி, தூபங்கள் ஏற்றி பலமுறை வழிபாடு செய்துவிட்டு அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் தீரும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆலயம் சென்று ஹோமங்கள் செய்து வந்தால் அவர்களுக்கு சிறப்பம்சம் உண்டு. இப்ப திருக்கடையூர் சென்று இப்ப சஷ்டி பூர்த்தி செய்யறோம், அது இயற்கையா செஞ்சுக்கிறோம். ஆனால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருக்கடையூர் சென்று வந்தவுடன் ஒரு பரணி நட்சத்திரத்தன்று இந்த ஆலயத்தில் ஒரு ஹோமங்கள் செய்தால், ஆயுள் ஹோமங்கள் செய்தால் அந்த அக்னி தேவனாவது அவருடைய ஜாதக ரீதியாக அவருக்கு நன்மைகளை கொடுப்பார். இப்படி பரணிக்கு உண்டான அருமையான ஒரு கோயில் இந்த நல்லாடையில் இருக்கக்கூடிய ஈசனுடைய அக்னீஸ்வரன் சொல்றோம். பரணி நட்சத்திரக்காரர்களா ரொம்ப கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான எது மிகச்சிறந்த கோவில், நீங்க போய் வழிபட வேண்டிய கோவில்னு நம்ம அடுத்த ஒரு கேள்வி கேட்டுடலாம் சார். இந்த கேள்வி பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா கூட இருக்கலாம். பூச்சாண்டின்னு சொல்றாங்க இல்லீங்களா? இது விளையாட்டுத்தனமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி ஆன்மீக ரீதியா இதுக்கான ஒரு விளக்கம், மிகச்சரியான விளக்கம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சரியான விளக்கத்தை நீங்க நம்ம நேர்களுக்கு இந்த ஷோல சொல்லிருங்க சார். இப்ப நாயன்மார்களுடைய வரலாற்றை படிக்கிறோம். எப்பயுமே தமிழர்களுக்கு புறச்சமயங்களால் ஆபத்து. ஒரு காலத்தில் சமண மதம் தலைத்து ஓங்கி தமிழகம் எங்கும் இருக்கிறப்ப
பாண்டிய மன்னர்கள் அந்த சமண மதத்தை சேர்ந்து பலவிதமான கொடுமைகளை நமக்கு செய்திருக்கிறார்கள். விபூதி பூசுபவர்களை பார்த்தால் உடனடியாக சிறைவாசம். 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, அவங்க வந்து விபூதி நெத்தியில வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை. இந்த மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல சிவனடியார்களை வந்து சோதிக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அப்ப அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஈசன் என்னை காப்பாற்றுவான் என்று உடல் முழுவதும் யாராவது விபூதி பூசினவங்களை பார்த்தா அவங்களுக்கு சிறை தண்டனை, விபூதி பூசிட்டு வரவங்களை பார்த்தா சிறை தண்டனை. அப்ப சிவனடியார்கள் என்ன பண்றார்கள், உடல் முழுவதும் விபூதி அணிந்து கொண்டு ரோட்டில் வரும் பொழுது, தெருவில் வரும் பொழுது அங்க இருக்கும் தாய்மார்கள் குழந்தைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு கதவை சாத்தி விடுவார்கள். ஏனென்றால் பூச்சு ஆண்டி வருகிறார், உடம்பு முழுவதும் பூச்சுனா ஆண்டி, பூச்சு ஆண்டி வருகிறார்னு அப்ப வந்து அந்த குழந்தைய வந்து சொல்லுவாங்க. அது அப்படியே காலங்காலமா வந்து இன்னைக்கு பூச்சாண்டின்னு வார்த்தை இருக்குது, ஆனா இன்னைக்கு கதைகள் இல்ல. இதுதான் பூச்சாண்டிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். இது வந்து அந்த நாயன்மார்கள் கதைகள்ல ரொம்ப அருமையா அது வந்து இதுதாங்க பூச்சாண்டி அப்படின்னு சொல்றதுக்கான விளக்கம் என்னன்னா இதுதான். ரொம்ப நாள் இந்த பூச்சாண்டின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கான விளக்கம் மிகச் சரியான பதில வந்து சார் இன்னைக்கு நம்மளுடைய ஷோவில் கொடுத்திருக்காரு. என்ன நேயர்களே, இந்த வாரமும் நீங்க நிகழ்ச்சியை ரொம்ப ரசிச்சு பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு உபயோகமுள்ள பல தகவல்கள், ஆன்மீக ரிலேட்டடான தகவல்கள் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கும். மீண்டும் அடுத்த வாரமும் இதே நேரம் இதே நாளில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.